கிளாஸ் ரூமில் இன்ட்ரடக்ஷன் அப்போது பார்த்தேன் ஃபஸ்ட் டைமாக. அப்போது இன்டர்வியூ மாதிரி சொல்லிட்டுருக்கேண்ணா, பயமாக இருக்குது ப்ரோ. இதெல்லாம் முன்னாடியே சொன்னால் நாங்கள் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதான் நான் கல்யாணம் முடித்ததே லேட்டாக தான் முடித்தேன். அதில் ஓரளவுக்கு செட்டில் ஆகி முடிக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் முடித்தேன். முடித்து முதலே பொன் குழந்தை தான் அங்கேயில். அதான் அந்த அப்படி பேசுறது நான் ஈஸியாக பேசிடுவேன். ஏதாவது எமோஷனல் ஆயிடுச்சுன்னா பேச்சு வரும் நிறைய. ஆமாம் ஆமாம், ஏன்னா நான் நினச்சதை பேசணும்னு வர்றப்ப இப்படி வந்துடும். என்ன சொல்கிறது? இருங்க இருங்க இருங்க. சரி, அது இல்லை, என்ன எப்படி பேசுகிறது சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணி தான் வளர்த்தோம். ரொம்ப ரிச்சாலாம் இல்லை, ஆனால் எல்லாத்தையுமே நல்லா பிக்கப் பண்ணி நல்லா எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்ல விதமாக வந்து நல்லா படித்து நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போய் அவளே செலக்ட் பண்ணி அவளே அவள் வாழ்க்கை அவளே இது பண்ணுற மாதிரி வந்தது. அவங்க அப்போது ரொம்ப காமாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அப்போது ரொம்ப காமாக இருப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் படிப்ஸ் கேர்ள். இதுக்காகவே இவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே நானும் கொஞ்சம் நிறையா படிக்க ஆரம்பித்து அந்த மாதிரிலாம் போனேன். எங்களுக்கு ரொம்ப நல்ல முறையில் இருந்தது, நல்லா பார்த்துக்கிடுவான்னு நினச்சி நாங்கள் சேர்த்தோம். அவனா ஒரு பொண்ணை தேடினான், அந்த பொண்ணு நல்ல வாழ்க்கையாக அமர்ந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வேணுங்கிற ஒரு அது யோசிச்சுட்டா சடக்குன்னு இதாயிரும். இப்போ நானும் எல்லாரும் வேணுங்கிற இது எண்ணத்தில் தான் இருப்பேன். அது மாதிரி தான் அவளும் எல்லாருமே வேணும் அப்படிங்கிறது. கல்யாணம் கூட ஒரு சிம்பிளாக முடிப்போன்னு தான் ஐடியா பண்ணோம். இது கூட அவளுடைய விருப்பத்தில் தான் எல்லாமே செஞ்சு நல்ல விதமாக ஒரு நல்ல குழந்தைய பெற்று நல்ல விதமாக இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட இந்த கல்யாணத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது எப்போவுமே ஃபேஸ்புக் டைமில். ஸோ வந்து ஃபேஸ்புக்கில் சேட்டில் ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா டெக்ஸ்ட் மெசேஜில் அவங்க திரும்ப அக்செப்ட் பண்ணாங்க. பஸ்ஸில் ஒரு தடவை ஒன்றா போனோம். அப்போ தான் வந்து அந்த ஃபீல் வந்துச்சு. ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியா அவங்க ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட்லி மோரார்லெஸ் ஒரு 2 to 3 monthsக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க வந்து கொஞ்சம் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் I was in a situation to tell that I'm in love with you. இல்லை, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜோனே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ லவ் இருந்தால் கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா சரி ஓகே டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்போதான் சொல்லிட்டாங்க.
டெய்லி சண்டையாக போகும், அது மட்டும் கன்ஃபார்ம். சண்டை நிறைய லவ் போடக்கூடாது. இருக்கும். நான் சொல்றது கேட்கணும், சண்டை போடக்கூடாது. எனக்கு அந்த 2018-19 ஸ்வேதா வேணும். அது மாதிரி இருந்தால் நான் சண்டை போடாமல் இருக்கேன். Everything's about change.